ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்து, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் பவுடராக அரைச்சி அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் தேவையான அளவு சேர்த்து கசூரி மேத்தி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் சேர்த்து கலந்து விட்டு, புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு. பிரியாணிக்கு தேவையான அளவு மட்டன் பீசஸை குக்கரில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மஞ்சள் தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு, கொஞ்சம் போல் தயிர் ஆட் பண்ணி நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் மட்டனில் மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை 1 hour ஊற வச்சுருந்தேன். அரிசி போட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து மிளகு, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட்டாக அதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச மட்டனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிரியாணி சூப்பராகவே ரெடியாக இருந்துச்சு. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிலையும் மட்டன் குழம்புலையும் பீசஸ் வந்து நல்லாவே வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். நம்மளோட டிஷ்ஷஸ் ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.